பிரணி. இந்த வீடியோவில் பட்டாணி குருமாவும் கொல்லையில் வந்து கடலை போட்டிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். சரி சரி வேணா எடுக்கிறேன். பின்னாடி அங்கே போ, கொல்லைக்கு போ. போதும் போதும் போதும். சனிக்கிழமை அன்னைக்கு முந்திரி கன்று வச்சோம். செம்ம மழை சனிக்கிழமை நைட்டு. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொல்லையை பக்கம் தான் வந்திருந்தோம். இப்போ இல்லாமல் பண்ணுவாங்க. போதும் போதும். கொல்லையை பார்த்துட்டு ஏறு ஓட்டுறதுக்கு சொல்லி விட்டுட்டோம். அடுத்து கடலை தான் போட போகிறோம். அதனால் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு கடலை ஏறு ஓட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த பூரி குருமா வந்து போன வாரம் திங்கக்கிழமை வச்சது. பூரி சாப்பிட்டு பூரி ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போயாச்சு. காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. குக்கரில் தான் வச்சுருந்தேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரியாணி இலைலாம் போட்டுட்டு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு. தக்காளி ஒரு தக்காளி தான். காஞ்ச பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சு அதுவும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட வந்து 2 உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு நல்லா விசில் விட வேண்டியதான். எல்லாம் சேர்ந்து வேகிற அளவுக்கு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை திறந்துட்டு ஒரு கொஞ்சோண்டு தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இதை அரைச்சி ஊற்றுனா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ண வேண்டியதான் லாஸ்ட்டாக. சூப்பராக இருக்கும். இதுவே வந்து கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் போட்டு இந்த மாதிரி பட்டாணிக்கு பதில் போட்டு செஞ்சாலும் அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த வெஜ் குருமா பூரிக்கு சப்பாத்திக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் பூரியே எடுத்துகிட்டு போயாச்சு. இது வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் சாயந்தரமாக 4 மணிக்கு மேலே இங்கே கொல்லைக்கு வந்தோம் ஏறு ஓட்டினத்தை பார்க்குறதுக்கு. ஏறுலாம் ஓட்டியிருந்தாங்க. நாள் தான் மழை பெஞ்சிருந்துச்சு. ஆனால் அதுக்காட்டியுமே டக்குன்னு வந்து காஞ்சிச்சு. புதன்கிழமை அன்னைக்கு கடலை போடணுன்னு அடுத்து என்ன செய்யணுமோ அப்படியே செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயாச்சு. எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டாங்க. செவ்வாய்க்கிழமையே புதன்கிழமை அன்றைக்கி காலையிலே வந்து எங்கள் பாப்பா வந்து ரெடி ஆகி 6 மணிக்கே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. கடலை வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு கடலை வந்து நான் ஊனுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆள் வச்சு இந்த களைக்கட்டால் தான் போட்டிருந்தோம். 6 மணிக்கே யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கொல்லைக்கு வந்தாச்சு. கொல்லைக்கும் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கும் தூரங்கிறதுனால அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயாச்சு. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனதும் அதுக்கப்புறம் நான் வந்து கொல்லைக்கு வந்தேன். பக்கத்து கொல்லையில் இப்படி தான் கடலை போட்டாங்க. நான் கடலை போடுற டிராக்டரை இப்போ தான் பார்க்குறேன். கொல்லைக்கு வந்த உடனே இந்த மிஷினை தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்படியே மேலே கடலை போடுவாங்க போல். அது அப்படியே கீழே வந்துட மாட்டேங்குது. எங்கள் பாப்பா அது கிட்டக்க போனதும் அந்த கடலை எடுத்து நான் திங்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு எங்கள் கொல்லையில் எப்படி கடலை போடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு. இப்படி தான் போட்டாங்க. களைக்கட்டால் அப்படியே கொத்தி கடலையை போட்டு அப்படியே மண்ணை காலால் அப்படியே தள்ளி விட்டாங்க.